நாளைக்கு பங்குனி உத்திரம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா பேர் வீடியோஸில் நிறையா விதமாக சொல்லியிருப்பாங்க. நம்ம முருகனை நம்ம எப்படி வழிபட்டாலும் முருகனை ஏற்றுக்குவார். எப்படி வழிபட்டாலும் அப்படின்னா, ஒருத்தவங்க நிறைய சமைச்சு வச்சுருக்காங்க, நிறைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க, நிறைய பூ போட்டு சாமி கும்பிட்றாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் கும்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம மனசார நம்ம முருகனுக்கு செஞ்சு சாமி கும்பிட்டாவே நம்ம முருகன் அதை ஏற்றுக்குவார். ஏன்னா முருகனுக்கு நம்ம நிறைய செய்ய போது தான் அவர் மகிழ்ச்சி அடைவாருன்னு இல்லை. நீங்கள் மனசார ஒரே ஒரு கற்கண்டை வச்சு கும்பிட்டாலோ, ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சு கும்பிட்டாலோ, கொஞ்சமாக பால் வச்சு கும்பிட்டாலோ, எதை வச்சு கும்பிட்டாலும் முருகனை ஏற்றுக்குவார். ஸோ நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படாமல், யார் சொல்கிறதையும் நீங்கள் காதில் வாங்காமல், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வழிபட்டாவே முருகன் ஏற்றுக்குவார். ஸோ மைண்டில் போட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காமல் நம்ம வேண்டுதலை நம்ம முருகன்கிட்ட சொல்லி, நம்ம அப்பன் முருகன்கிட்ட சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். தேங்க்யூ.